வெல்கம் டு ஷைனாஸ் கிச்சன். இன்றைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுல ஹாப்பியாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி வந்து ரொட்டி சிம்பிள் ஸ்டாப்பிள் ஃபுட். இந்த ரெசிப்பியில் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெசிபிக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் I will quickly run it through the ingredients. All-purpose flour, self-raising flour, potatoes 2 to 3, உப்பு, butter, தண்ணி. ஃபர்ஸ்ட்டாக 2-3 உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணணும். நல்லா சாஃப்டாக வர பாயில் பண்ணணும். உருளைக்கிழங்கு பார்த்தோன்னே நான் ஸ்டஃப் ரொட்டி செய்ய போகிறேன்னு சில பேர் நினைப்பீங்கள். இட்ஸ் நாட் தட், இட்ஸ் கோனா பி a surprise. உருளைக்கிழங்கு பீல் பண்ணி போட்டு கிரைட் பண்ணி எடுங்கோ. நான் இந்த ரெசிபிக்கு 3 உருளைக்கிழங்கு அவிக்கினேன், ஆனால் 2 கிரைட் பண்ணி எடுக்கிறேன். இந்த ரெசிப்பியில் பொட்டேட்டோ நாங்கள் ரெசிபிக்குள்ளே ரொட்டி மாவோடு கலக்க போகிறோம். இது சாஃப்டாக டெக்ஸ்சர் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஜஸ்ட் தேங்காய் கலக்கிறதுக்கு பதிலாக நான் கிரைட்டட் உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ண போகிறேன். தட்ஸ் the only difference in here. 300 கிராம் all-purpose flour எடுக்க வேணும். அதுக்குள்ள பட்டர் 50 கிராம், அதோட a pinch of salt. எப்படி உங்களுக்கு சால்ட் வேணுமோ எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதோட 100 கிராம்ஸ் ஆஃப் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ரெசிப்பியில் ஏன் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் சேர்க்குறோம்னு சொன்னால் பைகார்பனேட் இருக்குது செல்ஃப் ரைசிங் ஃப்ளவரில். அப்போ ஏரியாக ஸ்பாஞ்சியாக டெக்ஸ்சர் வர்றதுக்காண்டி தான் இதில் கொஞ்சம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளவர் சேர்க்குறோம். ஒன்ஸ் நீங்கள் ஹாப்பி என்றோன்னு அந்த மிக்சிங்கில் இந்த கிரேட் பண்ணின பொட்டேட்டோவை ஆட் பண்ணுங்க. இந்த பொட்டேட்டோ என்னத்துக்காண்டி போடுறோன்னு சொன்னால் இட்ஸ் அகெயின் டெக்ஸ்சர் அண்ட் குக் பண்ணிக்குள்ள ஃப்ளேக்ஸாக இருக்கும். when you eat there is a crunch bite to the roti. It tastes nice. Mix the potato very well. Once you are happy with the mix, add the water. 600 milliliters normally would be sufficient. ஆனால் நீங்கள் பார்த்து பதமாக எடுக்கிறதுக்காண்டி கூட குறைய இருக்கலாம். அது water content may vary, depends on the flour you use. Adjust பண்ணி வாட்டரை விட வேணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் சேர்த்து. மிக்ஸ் பண்ணி பதம் எப்படி வருமென்று தெரியுமென்று சொன்னால் அது அந்த கண்டெய்னரோட ஒட்டாது. எல்லா லூஸ் ஃப்ளவர்ஸும் incorporated into a dough. So container, it's all mixed and into a bowl. It's the dough. Once நீங்கள் happy with the dough, உங்களோட கையிலையும் ஒட்டாது பார்த்தீங்களோன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை போர்ஷன் ரொட்டி அந்த டோவை பாவிச்சு செய்ய போகிறீங்களோ அத்தனை போர்ஷனாக போல்ஸாக உருட்டுங்க. இந்த டோவை பாவிச்சு 8 போர்ஷனாக பிரிச்சினேன். இந்த மிக்ஸோட வாட்டரை சேர்க்க நீங்கள் ஒரு ஸ்டிக்கியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஸ்டிக்கினஸுக்கு காரணம் என்னென்னா ஃப்ளவரில் க்ளூட்டன் இருக்குது. தண்ணியோட ஃப்ளவர் சேரைக்குள்ள க்ளூட்டன் டெவலப் பண்ணி தட் இஸ் த ரீசன் யூ ஹாவ் த ஸ்டிக்கினஸ். ஒவ்வொரு போர்ஷனையும் எடுத்து ஜஸ்ட் ரவுண்டாக பண்ணிங்களேன்னு சொன்னால் ரோல் பண்ணிக்க ஈவனாக வரும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சும்மா ஒரு ரவுண்டால் கட் பண்ண அழகாக இருக்கணும் உங்களோட டிஷ்ஷில்னு சொன்னால் யூ கேன் கட் வித் விச் ரவுண்ட் அண்ட் ஸோ கரை எல்லாம் இல்லாமல் ஒரு ரவுண்டாக ஈவனாக வரும். ஐ லைக் நேச்சுரல். ஸோ நான் சும்மா ரோல் பண்ணி போட்டு இப்போ இந்த ரொட்டியை உங்களுக்கு செய்கிறத காட்ட போகிறேன். Now it is ready to cook. When it's ready to cook, நீங்கள் எண்ணத்தில் குக் பண்ண போகிறீங்களோ அதை வச்சு அதுக்கு க்ரீஸ் பண்ணுங்க. நீங்கள் பேனில் குக் பண்ணலாம், தோசைக்கல்லில் குக் பண்ணலாம். திஸ் இஸ் the one I usually used for my தோசை and rotis. பட்டரை போட்டுட்டு தென் இந்த செட்டிங்கை பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் வைங்க. வச்சு குக் பண்ணினீங்களா கறக்காது பெருசாக. தென் வென் இட்ஸ் ஹீட்டட் அப் என்ன செய்யணுமெண்டா மேலே சாடியாக பட்டரை போட்டு க்ரீஸ் பண்ணுங்க. இது என்னத்துக்குன்னு சொன்னால் சர்ஃபஸ் கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் பட்டர் போடுறது. ஓகே, ஒன்ஸ் இட்ஸ் டன் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
If you enjoyed the recipe, give it a like and leave a comment on what you want to see next. Thank you.